ஏட்டி அவளுக்கு துணி தச்சிருப்பாளுவோ, நான் போய் வாங்க போறேன், நீயும் வரியாட்டி? என்ன செய்ய, நானும் வாரேன். அப்பா துணியும் கொடுத்துருக்கல்ல. ஆமா, அப்பாவுக்கு போன் அடிச்சு சொன்னேன், கடைக்கு வந்துருதேன் இருக்காரு. வா நம்ம போய் வாங்கிட்டு வருவோம். நல்ல சுடிதார் நம்ம சொன்ன மாதிரி நல்ல நல்ல மாடலா தச்சிருப்பா. நல்லா இல்லாம இருக்கட்டும், உனக்கு அப்புறம் தானே இருக்கு. ஏக்கா ஒரு வழியா கஷ்டப்பட்டு துணியெல்லாம் தச்சிட்டோம்க்கா, ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு போட்டு விட்டுருவோமா? போன் அடிச்சாச்சுட்டி. பங்கஜம் இஸ் ஆன் த வே. அவங்க மாப்பிள்ளை தானே மெயினா வரணும், அவங்களுக்கு தானே நல்லா சூப்பரா தச்சிருக்கு. வருவாவோம்மா, எல்லாரும் வருவாவோ. இரி, ஒவ்வொருத்தருக்கா போட்டு அழகு பாக்குறதா நமக்கு இன்னையோடைய முதல் வேலையே. ஏ வாங்க வாங்க, குடும்பமா வந்துட்டீங்களா? இருங்க ஒவ்வொருக்கா துணியை போட்டு விடுதேன். இழிச்சக்கா அசிஸ்டன்ட் என்ன பாத்துட்டு இருக்கியோ, போய் ஒரு துணியை எடுத்துட்டு வாங்க. ஏன் இங்க இரு, நான் ஒன்னும் உனக்கு அசிஸ்டன்ட்லாம் கிடையாது, 2 பேரும் சமமா தான் இருக்கோம். சரி சாரிம்மா, வாங்க அவருக்கு முதல்ல அந்த அண்ணனுக்கு போட்டு விடுவோம், சந்தோஷப்படுவாரு. எங்க வச்சேன் இங்க வச்சேன். இந்தாட்டி அவர் துணி. கொண்டாங்க. மாணிக்கண்ண கண்ணை பத்திக்கிடுங்க. பங்கச்சக்கா எட்டி சத்தியா எல்லாரும் கண்ணை பத்துங்கட்டி. ஏட்டி என்ன பேச்சு வைக்கல, என்னைய ஏட்டிங்க? சாரிக்கா. அண்ணன் துணி நல்லா சூப்பரா போட்டாச்சு. அடுத்து அக்காளுக்கு. அக்கா துணி சூப்பரா இருக்கு, கொஞ்சம் நீளம் தான் பத்தல, மற்றபடி அழகா அம்சமா இருக்குல்ல இழிச்சக்கா? ஆமா பங்கஜத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம துணி தைச்சோம். எப்பா நமக்கு தானே தெரியும் எவ்வளவு ஒட்டு போட்டோன்னு. அடுத்ததா சின்ன பிள்ளைக்கு. இழிச்சக்கா ஏன் கண்ணே பற்றும் போல, குடும்பமே எவ்வளவு அழகா அம்சமா இருக்காவோ பத்தியில்ல. அந்த பிள்ளை 2வது பிள்ளை தான் மிஸ் ஆயிட்டு பத்துக்கிடுங்க. ஏட்டி இங்க வா கொஞ்சம். ஏட்டி நம்ம சூப்பரா தச்சிருக்கோம்லாட்டி, கொஞ்சம் ரூபாயை ஏத்தி வேணா சொல்லவும் மாட்டி. சி நம்ம பங்கச்சக்கா கிட்ட நம்ம காசு உயர்த்திலாம் கேட்கக்கூடாதுக்கா. ஏதோ நம்ம வந்து தையக்கூலிக்காக வாங்குறோம். தச்சது பிடிச்சு போய் அவங்களா மனசு வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கி கூட கொஞ்சம் தாரோன்னு சொன்னாவோன்னா வாங்கிக்கிடுவோம். அப்படி யார்கிட்டையும் சொல்லுவாவோ ரொம்ப நல்லா இருக்குன்னு, எல்லாரும் விலையை குறைக்க தான் பாப்பாவோ. சரி வாங்கி இஷ்டம், என்ன இருந்தாலும் நம்ம பங்கஜம் இல்லையா, முதல்ல போய் ஏசினபடியே ஒரு துணிக்கு 200 ரூபா மட்டும் வாங்கிக்கிடுவோம். எனக்கு இருக்கிறதுலே அண்ணன் ட்ரெஸ் தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்த்து தச்சம் பார்த்துக்கிடுங்க. எனக்கு இந்த பங்கஜத்தோட இந்த உருண்டையா இருக்கிற துணி ரொம்ப பிடிச்சிருக்குட்டி. இந்த பூசணிக்காய் துணி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா வந்திருக்கு. அந்த பிள்ளை சுடிதார் கூட சூப்பரா தான் இருக்கு. எல்லாரும் கண்ணை திறந்து பாருங்க. ஏ இழிச்சக்கா, என்ன துணி தச்சு வச்சிருக்கியோ, அசிங்கமா அருவருப்பா இருக்கு. ஏட்டி லூசு, நீ சின்ன துணி தாண்டி கொடுத்த, பத்தல அதான் கீழே கொஞ்சம் கட்டையா இருக்கு, மத்தபடி நல்ல அருமையான துணி. ஏம்மா என்னை இப்படி அசிங்கமாக்கி வச்சிருக்கியோ, கலட்டி இருங்கம்மா, வேண்டாம். ஏன் அண்ணன் பேசாம இருங்க, உசுர கொடுத்து கஷ்டப்பாடுபட்டு தச்ச எங்களுக்கு தான் தெரியும். ஆமா வேண்டாமா, ஆபீஸுக்கு போட்டு போங்க இன்னைக்கு. ஆமா ஆபீஸ்க்கு போற மாதிரியே தச்சு வச்சிருக்கியோ, தப்பா கணக்கா இருக்கு. ஒரு காலுக்கு என்ன பை மாதிரி தொங்குது? அரிசி அரைப்பாவல்ல அந்த கடையில உள்ள பை மாதிரி தொங்குது. ரைஸ் மில் பைய சொல்லுதியோ? சி அது அளவுக்கா மோசமா இருக்கு. ஏக்கா நம்ம தானே கொஞ்சம் துணி பத்தலன்னு ரைஸ் மில்ல இருந்து 2 பை எடுத்துட்டு வந்தோம், மறந்துட்டியலா? ஏட்டி இல்லப்ப கம்பெனி சீக்கிரட்டை வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காது. ஆமா சரி, நல்லா அழகா இருக்கியோ, குடும்பமா ஒரு போட்டோ எடுப்போமா? போட்டோ ஒண்ணுதான் கேடு, ஆளை பாருங்க. ஏங்க வாங்க வீட்டை போய் துணியை மாத்தவும். அந்த சின்ன பிள்ளை துணி நல்லா தானே இருக்கு, அது ஏன் வாயை பிளந்துட்டு நிக்கு? எனக்கு இது பிடிக்கவே இல்ல. நல்லதுக்கே காலம் இல்ல, நல்ல கழுத்து பூரா மூடி நல்ல சூப்பரா சுடிதார் தச்சு கொடுத்தா பிடிக்கலங்க. நான் மஞ்சள் கலர் துணி தான் கொடுத்தேன். ஐயா துணி மாறிட்டு போலையே, அப்ப இது வந்து தாத்தா கொடுத்த வேஷ்டியில தச்சிட்டோம் போல தெரியுதக்கா. விடு துணி மாறினா என்ன, கலர் சூப்பரா இருக்குல்ல, அந்த பிள்ளைக்கு நல்லா இருக்கு. சரி நல்லா அழகா சூப்பரா தச்சாச்சு. பீஸ் கொடுங்க. இதுக்கு 250, அதுக்கு 250, அதுக்கு 250. ஏக்கா எவ்வளவுக்கா வரும் மொத்தம்? அதாவது 3 250 சேர்த்தா 1000 ரூபாட்டி. ஐயக்கா 1000 ரூபாய் கொடுத்துட்டு போங்கக்கா. 1000 ரூபாயும் 1000 ரூபாய் ஏங்க இன்னும் இதை போட்டுட்டு நிக்கலோ, மாத்திட்டு வீட்டுக்கு வாங்க போவோம். பங்கஜம் இது ரொம்ப தப்புமா, காசு கொடுத்துட்டு போமா தங்கம். தூர பேருங்க இழிச்சக்கா. ஏன் இந்த அக்கா இவ்வளோ கோவப்படுதாவோ? நல்ல துணியா தச்சு கொடுத்தா இப்படி கோவப்படுதாவல சார்? சரி விடு, 1000 ரூபாய் அவட்ட எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். அடுத்த ஆட்களை கவனி, அடுத்தடுத்த ஆட்கள் வருவாவோ, எல்லாத்துக்கும் துணி போட்டு இன்னைக்கு பாத்துறணும். சரியா? ஏம்மா என்னை கட்டாயப்படுத்தி கூட்டு வார? நான் தான் வேண்டாங்கம்ல, நான் தச்ச துணி போட மாட்டேன், ரெடிமேடு தான் போடுவேன். சும்மா இருங்க, எத்தனை துணி தைக்காம கிடந்தது, குறைஞ்ச விலையில தச்சு தர ஆளுவோ. அந்த டைம்ல நம்ம வாங்கிக்கிடணும். துணி எல்லாம் கொடுத்தாச்சு, நீங்க வந்து நின்னா மட்டும் போதும், போட்டு விட்டுருவாளுவ. என்ன சாத்தான் காதல வேத ஓதுதுங்கிற மாதிரி என்ன கீதா உன் புருஷன் காதல ஓதிட்டு இருக்க? ஏன் துணியெல்லாம் தச்சாச்சா? ஏம்மா நேத்து கொடுத்தீங்கம்மா, நேத்து ஒரு நாளிலே நாங்க எல்லாரும் துணியுமே கடன்னு தச்சு போட்டோம். இன்னைக்கு எல்லாம் சும்மா தான் இருந்தோம். இப்பதான் பங்கஜ குடும்பம் வந்து துணியெல்லாம் போட்டு சந்தோஷப்பட்டுட்டு போகுது. பரவாயில்லையே, பங்கஜக்கா சந்தோஷப்பட்டவனா அப்ப நல்லா தான் இருக்கும்னு அர்த்தம். ஆமாட்டி, சந்தோஷப்பட்டு கூட 100 ரூபாய் சேர்த்து 1100 ரூபாயா கொடுத்துட்டு போனா. அருமையா தச்சிருக்கியோ, எங்கேயுமே எல்லாருமே உங்ககிட்டே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாவோ.
என்ன செய்யறது, நேரம் தான் பத்தாது. எப்படிதான் நாங்க தச்சு எடுக்க போறோமோ தெரியல. சீக்கிரம் துணியை கொடுங்க, போட ஆர்வமா இருக்கி. அதுக்கு முன்னாடி எல்லாரும் உங்கள் கண்களை மூடிக்கிடணும். அப்படி தான் நாங்கள் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கோம். இது என்னம்மா அதிசயமான கடையா இருக்கி? ஆமா, எல்லா கடை மாதிரியும் நம்மளும் இருக்கக்கூடாதுல, வித்தியாசமா பண்ணணும்ல, அதனாலதான். கண்ணை மூடிருங்கம்மா எல்லாரும். காத்தவராயா அண்ணன், நீங்களும் கண்ணை மூடுங்க. எக்கா, என் பேர் காத்தவராயம் கிடையாது, சுரேஷ். ஓ அப்படியா, உங்க பொண்டாட்டி காத்துலயே நீங்க போறதுனால காத்தவராயன் பேர் வச்சிருந்தாளா? நான் அது உங்க பேரனே நினைச்சுக்கிட்டேன். சரி கண்ணை மூடுங்க, நான் உங்களுக்கு துணி கொண்டு வரேன். ஏட்டி, இவங்க துணியெல்லாம் தெரியும்லாட்டி கரெக்டா எடுத்து வச்சிருக்கோம்ல. தெரியல, யாருக்கு எது சேருதோ அதை அப்படியே அவங்களுக்கு போட்டு விட்டுருவோம். சரி சரி, நீ யாருக்கு போட போற? நான் வந்து கீதாளுக்கு தான் நான் போடுவேன். சரி, நான் உமாளுக்கும் அந்த அண்ணனுக்கும் போட்டு விடுதேன். பூத்தா பூத்தா குரங்க மோஞ்சி பூத்தா, உனக்கு என்ன இவ்வளவு திமிரா, நீ என்ன சாக்கடை பூக்கலா. சரோஜா, தேவையில்லாம என்கிட்ட வம்பளுக்காத. உனக்கும் எனக்கு பேச்சு கிடையாது, நம்ம நட்பெல்லாம் முறிஞ்சு போச்சு. இப்போ நீ எங்க ஊர்ல கடை வச்சிருக்கிற ஒரு டெய்லர், அவ்வளவுதான். உன்ட்டு நான் துணி தைக்க வந்திருக்கேன். தேவையில்லாம பழைய விஷயத்தெல்லாம் கிண்டிக்கிட்டு எனக்கு பேர் பட்ட பேர் வைக்காத, சரியா? பூத்தால என் பேரு கீதா. எப்படித்தான் நல்லா பழகிட்டு ஒரு நிமிஷத்துல உறவை முறிக்காவளோப்பா. சிட். சுரேஷ் அண்ணன் முழிச்சிடாதீங்க. என்ன இந்த எல்லாத்துக்கும் போட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும். இப்பொழுது நமது சிடுமூஞ்சி கீதாளுக்கு துணி. கீதா செல்லம் சூப்பரா இருக்கா, கண் முழிச்சிடாதட்டி. உமா உமா உமா, எங்க ஊரு உமா, வா வாயில பொண்ணு, நீ ஒரு மண்ணு. ப்ளீஸ் ஆல் ஆர் ஓபன் யுவர் ஐஸ். அனைவரும் கண்களை திறக்கவும். ஐயோ, என்ன இது, எனக்கு கவுன போட்டு விட்டுருக்கியோ? ஏன் அண்ணன், நாங்க உங்க பேண்ட் சட்டை ஜீன்ஸ் எல்லாம் போடுறோம். நீங்க எங்க கவுனு போட்டா நாங்கெல்லாம் ஒன்றும் கோச்சிக்க மாட்டோம், தாராளமா போடலாம். அது உங்களுக்கு இந்த ரோஸ் கலர் கவுன் ரொம்ப அழகா இருக்கு. நீங்க கொடுத்தது வேற கலர், ஆனா பாத்தீங்களா நாங்க ரோஸ் கலர்ல எவ்வளவு சூப்பரா கவுன் தச்சிருக்கோம். என்ன நீங்க வேலைக்கு போகும்போது இதை போட்டு போவீங்களா? இவர் என்ன வேலை பார்க்காருட்டி? சுரேஷ் அண்ணன் பெயிண்ட் அடிக்கிற வேலை பார்க்காரு. சுரேஷ் அண்ணன் பேண்ட் சட்டை போட்டுட்டு தானே பெயிண்ட் அடிக்க மேலே ஏறுவியோ. இப்போ இது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் தெரியுமா, ஈஸியாக இருக்குண்ணே. நல்ல காத்தோட்டமான துணி. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. சும்மா இருக்கிறவனை கூட்டு வந்து அசிங்கப்படுத்தி நிப்பாட்டி இருக்க நீ. தெருவுல நான் இப்ப எப்படி வருவேன்? ஏமா, என் பழைய துணியை கொண்டாங்கம்மா. அது தர முடியாது. தைய கூலியை கொடுத்துட்டு நீங்க பழைய துணி புது துணி எதனாலும் வாங்கிட்டு போங்க. ஆமா, சும்மா எல்லாரும் நல்ல துணியை நல்லா வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டு காசு கொடுக்க மாட்டேக்காவோ. ஏ சரோஜா, என்னடி துணி இது? என்னது இது? என்ன இப்படி தச்சு வச்சிருக்க? ஏடி, இது கொரோனா ட்ரெஸ் டி. நீ தானட்டி இருக்கிறதுலே நம்ம ஊர்லயே மோசமான கொரோனா விஷக்கிருமி. அதான் உனக்கு பார்த்து பார்த்து இப்படி தச்சோம். உனக்குன்னு தைக்கல, தச்சது அதை உனக்கு நாங்க போட்டு விட்டுட்டோம். ஏட்டி உமா, ரொம்ப பயப்படக்காத. இருக்கிறதுலே உனக்கு தான் நல்ல கொஞ்சம் அழகான துணியா கிடைச்சிருக்கு. மஷ்ரூம் துணி. ஆமா, மஷ்ரூம் துணி, மண்ணாங்கட்டி துணின்னு. ஆள பாருங்க, கொடுத்தது சேலை ஓரம் அடிச்சு கொடுக்க சொல்லி கொடுத்தா ஏதோ ஒரு துணியை தச்சு வச்சிருக்காவப்பா. ஏம்மா, தையல் கடைலாம் எப்படி ஓடுது? என்னதுமா, நாடகக்காரவோ வந்திருக்காவளோ? என்னது இது? எங்க நாடகம் போட்டதாவோ? யாரு இது? ஐயா, ஊழமுக்கு தலைவரை, இது யாருன்னு தெரியலையா? கீதாக்கா புருஷன் உமாக்கா, இன்னும் நாடகம் போடுறவங்கன்னு சொல்லிட்டியோ? ஏம்மா, என்ன இப்படி துணி போட்டிருக்காவோ? நாடகத்தில் எதையும் சேர்ந்துருக்காவளோ? பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில்? சரி, அதான் இப்படி போட்டிருக்காவளோ? சரி, நல்லா தைக்கிய போல. கடை நல்லா ஓடுதாம்மா? மிஸ்டர் ஊழமுக்கா, கடை நல்லா ஓடினாலும் உமருக்கெல்லாம் காசு கிடையாது. ஏன்னா நாங்க சுடுகாட்டு மண்டபத்துல தான் போட்டிருக்கோம், கடையில போடல, சரிங்களா? ஏம்மா, சுடுகாட்டுலலாம் போட வேண்டாம், நல்லா கடையிலே போட்டுக்கங்கன்னு சொல்லதாம்மா வந்தேன். ஏம்மா இப்படி தப்பா நினைக்கியோ? அங்கே கம்மியான வாடகையில கடை இருக்கு, வேணா அவங்க போய் பாக்கியலாம். ஐயா, வாடகை கொடுக்க முடியாதுன்னு தானே இங்கே வந்து போட்டிருக்கோம். பிறகு என்ன அங்கே வாரியா இங்கே வாரியான்னு சொல்லிட்டு இருக்கிறே. சரி இருங்க, இந்த மாதிரி துணியை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. ஏடி, தலைவர் வந்தே வந்திருக்காரு. அந்த ட்ரெஸ் ஒன்று பண்ணோம்லாட்டி ஸ்பெஷல் ட்ரெஸ், அதை அவருக்கு போட்டு விட்டுருவோமா? சரி பொருத்தமாக இருப்பார். இருங்க, அவர்கிட்ட நான் பேச்சு கொடுக்கேன். தலைவரே, நீங்கள் வந்து என்ன இருந்தாலும் பஞ்சாயத்து தலைவர், நம்ம ஊருக்கார தலைவர் பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் வச்சுருக்கோம். ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏம்மா, எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, ஆளை விடுங்க. ஏடி, நான் பிடிச்சு வச்சுக்கிட்டேன், நீ போய் எடு. ஆமாம், கொஞ்ச நேரம் நின்ன என்ன தலைவரை பேதியாக எடுக்கு. நில்லுங்க, துணி எடுத்துகிட்டு வரேன். சரஜக்கா, கண்ணை மூட சொல்லுங்க. தலைவரே, நீர் இப்ப கண்ணை மூடலன்னா நான் கண்ணை லேசா குத்தி விடுவேன். அப்படி எதுவும் செஞ்சிடாதையோ இழிச்சக்கா, நான் மூடிட்டேன். அருமையான துணி, அழகான துணி, சூப்பரான துணியை போட போறேன். தலைவரே, கண்களை திறந்திடுங்கள் என்னாலே. ஐயா, கீதா தலைவரை பாரு, அசிங்கமா இருக்காரு, ரொம்ப அருவருப்பா இருக்காரு.
ஏ என்னது இது? சீ, எச்சி இலை மாதிரி இருக்கே. தலைவரே, இதுக்கு பேரு எச்சி கலர் ட்ரெஸ், அதாவது எச்சி இலையில செஞ்ச எச்சி கலர் ட்ரெஸ். ஐயையோ, எனக்கு இது வேண்டாம், என்ன விட்டுருங்க, இது ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஐயா எச்சி இலைலாம் இல்லை, இந்த அக்கா சும்மா விளாடுதவோ. ஃப்ரெஷ்ஷாக மரத்துல இருந்து பறிச்சு தச்ச இலை தான். எச்சி இலையில கொண்டு யாராவது செய்வாங்களா? அந்த அளவுக்கு நாங்கள் என்ன கேடுகட்ட ஆள்களாவா போயிட்டோம். தலைவரே, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கு. இப்படியே உட்காந்து நீங்க பஞ்சாயத்துல மட்டும் தீர்வு சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆடெல்லாம் வந்து மேய்ஞ்சிட்டு போவோம். ஏம்மா என்ன விட்டுருங்கம்மா, எனக்கு துணியே வேண்டாம்மா. அது எப்படி? தலைவருக்கு நாங்க முறை செய்ய வேண்டாமா? தலைவருக்கு ஸ்பெஷலா ஒரு துணியை கொடுத்துதான் ஆகணும். தலைவரே, உங்க ட்ரெஸ்ஸுக்கு ஒரு 350 ரூபா கொடுத்தா போதும். ஏன்னா இலையில தானே தச்சிருக்கோம், பெருசா ஒன்றும் செலவில்லை. சரியா, எடுத்து வைங்க இந்த வாரேன். கீதாக்கா, உமாக்கா, சுரேஷ் அண்ணன், உங்க 3 துணியும் சேர்த்து 1000 ரூபா தான் வருது. பத்துக்கிடுங்க, கொடுத்துட்டு போயிருங்கன்னா தயவு செஞ்சு. கொஞ்சம் சாப்பிட போறோம், பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு. ஆமா, இந்த துணிக்கு காசு வேற கொடுத்தாதான் விளங்கும். காசு கொடுக்கலன்னா இதை விட மோசமான நிலைமைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். பாத்துக்கிடுங்க. துட்டை கொடுத்துட்டு வா, நான் போறேன். சட்டுன்னு பேய் கணக்கா மறைஞ்சிட்டாரு போல. சரி அம்மா, நீங்க துட்டிடுங்க. தலைவரே, நீரும் துட்டிடுங்க. துட்டு தந்துடுறேம்மா, துட்டு தந்துடுறேன். என் பழைய துணியை கொடுங்க. ஏட்டி, இவருக்கு மட்டும் அவர் ஏற்கனவே போட்டிருந்த பழைய துணியை கொடுக்க வேண்டாம். இப்படியே அவர் ஊருக்குள்ள போட்டு வச்சு ஆளியாய் இருக்கேன். சரி சரி, எல்லாரும் பழைய துணி எங்ககிட்ட தான் இருக்கு. எல்லாரும் இப்படியே போங்கன்னா எங்களுக்கு பசிக்கு நாங்க போறோம். ஏன் நில்லுங்க, ஏன் நில்லுங்க. சி தலைவரே, உமரை பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரி பயங்கரமா அருவருப்பா இருக்கு. சீக்கிரம் போய் துணியை உடுத்தும். ஆடு மாடு மேய்ஞ்சதுன்னா உமரை பார்க்க முடியாது போலயே. சி, இவளுக்கு என்ன இப்படி கேவலப்படுத்துறாளுவோ? முதல்ல ஊருக்குள்ள ஓடி போய் நம்ம துணி எடுத்து போடணும்ப்பா. இப்படிலாம் அநியாயம் பண்றாளுங்க பத்தியாட்டி. இவ்வளவெல்லாம் ஊர்லயே வைக்க கூடாது. இந்த கோவா கலவி கூட சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணாதான் நடக்கும். எனக்கெல்லாம் எந்த பிளானும் வேண்டாம்மா. என் குடும்பம் பிள்ளைல நான் இருக்கேன். நான் போறேன். அந்த ஆப்ல ஒளிஞ்சு போயிரு, வந்துடாத. ஆளு மோஞ்சி பாரு. சரி, இத ஒரு துணி.